Okay, hey all, welcome to 9 of 6 personas. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் ரைடு பெருசாக போகலை, ஃபோட்டோகிராஃபி பெருசாக எடுக்கலை. பட் என்ன பண்ணலான்னு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் சரி நமக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்போம், நம்ம அந்த ப்ராடக்டை எந்த நோக்கத்தில் வாங்கினோங்கிறது, அதாவது நோக்கம் ஒன்று, ஒருத்தனை என்னது டைலாக்கு, சதுரங்க வேட்டை டைலாக், ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும். ஸோ அந்த மாதிரி ஆசையை தூண்டி காடுகள் என்ன வாங்க வச்சது, காடுகள் மீன்ஸ் அமேசான் காடுகள் என்ன வாங்க வச்சது. ஓகே, அது இல்லாமல் பார்ப்போம் இதோட பெஸ்ட் யூஸ் எதுக்காக வாங்கியிருப்பேங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராடக்ட் இஸ் அபவுட் த பேக். ஓகேவா, பேக். தமிழும் ஆங்கிலம் கலந்து சொல்லணும், ஏன்னா நம்ம வேறு மேஜர் சுந்தரராஜன் மாதிரி திருப்பி திருப்பி தமிழும் பேசுவேன் ஆங்கிலத்துலேயும் பேசிகிட்டு இருப்பேன், அது வேறு ரொம்ப காமெடியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் சி. இந்த பேக் வந்து எதுக்காக வாங்கினேன், த ரீசன் ஒன், எதுக்கு வாங்கினேன், ஃபார் ட்ரோன். கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும் இதில் என்ன இருக்க போகுதுன்னு. எதனால் இந்த பேக் வாங்கினேன், ஏன் ட்ரோன்லேயே அவன் ஒரு பேக் கொடுக்குறானே, தட் இஸ் மோர் காம்பேக்ட் தானே, அது நல்லாயிருக்கும். எஸ், இட்ஸ் மோர் காம்பேக்ட், அதில் எந்த குறையும் கிடையாது. ரெண்டாவது, இந்த பேக் எதுக்காக வாங்கினேன்னா, நான் வண்டியில் போகிறப்போ எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்னென்னா, எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா, வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த வைப்ரேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற பேக்காக இருக்கணும். பேக் மட்டும் சும்மா ப்ராடக்ட் வைக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, அந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ, ரொம்ப பேசிகிட்டு இருக்காத, போய் கண்டென்ட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்படி திறந்தா அவ்வளோதான். திஸ் இஸ் ஆல் இட் இஸ், வெரி சிம்பிள். அவ்வளோதான். இதுக்கு மேலே போட்டு என்ன சொல்கிறது, முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் பேசக்கூடாது, ஏன்னா செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசினாலும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். 3 நிமிஷம் 4 நிமிஷம் அவ்வளோ, அதுக்கு தான். இது ஃப்ளைட்டு அப்படி வச்சுக்கலாம். ஏன் நான் வைப்ரேஷன் ரெடியூஷன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல எனக்கு பேக் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஜிட்டஸ் இந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ அது ஒன்று. அது போக இந்த கண்ட்ரோலரையும் நான் வந்து அப்படியே வச்சுக்கலாம். I'll tell you about another things which I purchased it. அதை நான் சொல்கிறேன். இது வந்து என்னோடய மோட்டார் சைக்கிளுக்கு இல்லை பைக்குக்கு வைக்கிறதுக்காக வாங்கினது. இது அப்படி கண்ட்ரோலர் வச்சுட்டு பண்ணிக்கலாம். I'll explain that later. நான் கொஞ்ச நேரத்தில் அதை முழுவதுமாக சொல்லிவிடுகிறேன். ஓகே, இது ஃப்ளைட் கண்ட்ரோலர் வச்சுக்கலாம். இது ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஃப்ரீவில்லேருந்து என்னது என்டி ஃபில்டர்ஸ். மோஸ்ட் ப்ராப்ளி நான் என்டி ஃபில்டர்ஸ் இல்லாமல் எந்த இதுக்கும் யூஸ் பண்ணதில்லை. அதாவது கேமராவாகட்டும், ஆக்ஷன் இதாகட்டும், ஏன்னா அது மஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்மளோட சன்னிங் கண்டிஷன்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப், அதுக்காக நல்லாயிருக்கும். குவாலிட்டி ஆஃப் இன்னும் லைட் அரெஸ்ட் பண்ணுறது தானே என்டி ஃபில்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் இன்னும் ஒரு 4 பேட்டரிஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாங்கி வச்சுக்கலாம். காசு இருந்துன்னா வாங்கி வச்சு இதில் நிறைய வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னுமே பேட்டரிஸ் நிறைய வச்சுக்கலாம். ஏன்னா the more professional guys will have lot of பேட்ரிஸ் விச் என்ன எதுக்குன்னா, அவங்க நிறைய ஈவெண்ட்டு அது இதுன்னு எடுப்பாங்க, அதனால் அவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும். இதை அவ்வளோதான். இது போக இல்லாமல் உங்களோட பேட்டரி இதையும் இங்கே சார்ஜர் பேக்கும் இங்கே வச்சுக்கலாம். யூ கேன் கீப் த சார்ஜிங் பேட்டரி as well over here. இதுலேயும் பேட்டரி வைக்கிறது தப்பு இல்லை. இதில் இன்னொரு ஜிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த ஃப்ளைமோர் காம்போவை நான் சும்மா அப்படி போட்டு வச்சுருப்பேன். அவ்வளோதான். அதுலேயே போட்டுக்கலாம். எஸ், அது இந்த ஒயர்ஸ் கனெக்ஷன்ஸுக்காக வர்றது, அதையும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஓகே, இது இவ்வளோ தான். இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது எப்படிங்க உங்களை பாதுகாக்கும்னு சொல்லிட்டோன்னா, இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கிறனால நமக்கு இப்படி துள்ளி போடும்போது அதை காப்பாற்றிக்கும் நம்மளை. ஸோ த வைப்ரேஷன்ஸ் வில் பி ரெடியூஸ்ட். மேலே இருக்கிறவன் இருக்காடாரனா, மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிறான் நம்மளை. ஓகே, சரி. ஓகே, ஸோ அவ்வளோதான். எவ்வளோ லாக் பண்ணி முடிச்சிட்டோம்னா முடிஞ்சுது. ஓகே, நான் இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா. இந்த ப்ராடக்ட் என்னென்னா, இதை வந்து நான் மோட்டார் சைக்கிளையோ இதையோ வைக்கிறதுக்காக ஒரு சின்ன இது வந்து வைப்ரேஷன் ரெடியூஷனும் பண்ணுது. ஏன்னா இது வந்து நம்ம வண்டியில் போகிறப்போ தரன்னு இருக்காமல் அதுவும் வைப்ரேஷன் ரெடியூஸ் பண்ணுது, விச் இஸ் குட் சைன். அது ஒன்று. அது போக இல்லாமல் இதுக்கான ஹோல்டரை யூ கேன் plug it in your மோட்டார் சைக்கிள்ஸ். நான் அதை வேணால் ஃபோட்டோஸ் வேணால் எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா எடுத்து போடுறேன். that's pretty much. ஆனால் இந்த பேக்கில் இன்னொரு யூஸ் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் பழைய கண்ட்ரோலர் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த லேயரை ஒன்று எடுத்துகிட்டு அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் அப்படி தான், புது ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு பதிலாக பழசு இருந்துன்னா, ட்ரோன்ஸ் இருந்துன்னா அதையும் வச்சுக்கலாம். டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ தேட்ஸ் pretty much about it.
கூடிய சீக்கிரத்தில் இது ஒரு 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 ப்ரொஃபஷனல் யூடியூபராக மாறிடணும் வாய்ப்பே இல்லை நமக்கு அது. ஓகே, சில டாக்குமெண்ட்ஸ் சும்மா அப்படியே சைடில் போட்டுக்கலாம். தேட்ஸ் pretty much about it. இதில் பெருசாக இந்த பேக்கை பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இந்த பேக் வந்து நல்ல யூஸ் ஆகுது. இது யாருக்கெல்லாம் யூஸ்? மெயினாக வந்து நான் ரைடிங் போகிறனால எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. ஆனால் இடம் அடைக்க தான் செய்யும். ஒன்று ப்ரோஸ் வந்து ரைடிங் போகும்போது எடுத்துகிட்டு போனால் அந்த வைப்ரேஷன்ஸ். கான்ஸ் வந்து இடம் அடைக்கும். ஏன்னா அது மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும் டிஜேயில் கொடுக்குறது. ஸோ இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, வேறு யாருக்குன்னா ப்ரொஃபஷனல் ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ். நீ ப்ரொஃபஷனலா அப்படின்னு கேட்டுறாதீங்க, நான் இல்லை. ப்ரொஃபஷனல் ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் கேன் யூஸ் திஸ். ஓகே, தேட்ஸ் pretty much about it. இந்த இதை பற்றி இதுக்கு மேலும் ஏதாவது வேணும்னா சொல்லலாம். இன்னொன்று ஏதோ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்களே, இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா சும்மா பார்த்துட்டு போயிருங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி மோர் கண்டென்ட்ஸுகளுக்கு என்னது லைக்கு, சப்ஸ்கிரைபு, அப்போ ஷேரு. ஓகே, தேங்க்யூ. வாவ்.